இங்கே பேசஞ்சர்ஸ்லாம் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ரேடியோவில் அவங்க போகிற வழியில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த டிரைவருமே பேசஞ்சர்ஸ் கிட்ட பேசி பக்கத்தில் இருக்க ஒரு குறுக்கு வழியில் போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது இங்கே முன்னாடி ஒரு டனல் வருது. அப்போ அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இந்த டனலை நான் பார்த்ததே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸோட டிரைவர் அந்த டனலுக்குள்ள வண்டியை விட்டுறாரு. ஸோ இப்போ இந்த பஸ் டனலுக்குள்ள போனதுமே உள்ள இருந்து ஒருத்தர் கை காமிச்சு பஸ் நிப்பாட்டி என்ன டனலை தாண்டி வெளியே விடுங்கன்னு சொல்லி பஸ்ஸில் ஏறிறாரு. அந்த பஸ்ஸில் இருக்கிற ஒருத்தர் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த பேப்பரில் இவனோட ஃபோட்டோவை வாண்டட் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இதனால அவருமே அவரோட சேஃப்டிக்காக ஒரு கத்தி எடுத்து கையில வச்சுக்கிறாரு. அந்த பஸ்ல இருக்க ஒருத்தன் 20 நிமிஷமா பஸ் போய் இன்னும் டனலோட எண்ட் பாயிண்ட் வரலன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். இதனால அங்க இருக்கவங்க எல்லாருமே டிரைவரை கேள்வி கேட்க டிரைவர் மறுபடியும் பின்னாடியே போலான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு. ஆனா 10 நிமிஷமா போயும் டனலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரல. அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு லேடி கீழே இறங்கி நான் டனலோட எண்ட் பாயிண்ட்ல இந்த போனை மிஸ் பண்ணிட்டேன், எங்க இப்படி வந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்க எல்லாருக்குமே நம்ம ஒரு மாயமான இடத்துல மாட்டிக்கிட்டோன்னு தெரிய வருது. அங்க இருக்க 2 பேர் மட்டும் இந்த டனலோட எண்ட் பாயிண்ட் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட ஒரு நூலோட முனையை கொடுத்துட்டு அந்த நூல் கண்டை தூக்கிட்டு வேகமா போறாங்க. அந்த டனல் மறுபடியும் அவங்கள ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே கொண்டு வந்து விடுது.